உலகம் ஃபுல்லாக இருக்கிற என்னுடைய சீடர்களும் பக்தர்களும் அனைவரும் இந்த சாய் தர்மா டிவியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் வரவேற்பு கொடுங்க. இன்னும் மேலும் அவருக்கு ஊக்கத்தை அளிக்கும் போது இன்னும் பல நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு பல விஷயங்கள் வெளியே வர இருக்கிறது. அதுக்காக எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். சுவாமி, எந்த மதங்களாக இருந்தாலும் வழிபாட்டு முறைகள் ஒரே மாதிரியாக இருக்கின்றனவே, மனிதர்கள் ஒரே வழி வந்தார்கள் என்பதனால நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். முதல்ல கிறிஸ்துவ மதம் தோன்றி 2020 வருஷமாகுது. முஸ்லீம் மதம் தோன்றி 1700 வருஷமாகுது. இந்து மதம் எப்போ தோன்றியதுன்னு யாருக்குமே தெரியாது, சரியான தேதியே கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் கோவிலில் போனால் எப்படி முட்டி போட்டு வழிபடுறானோ அதையே தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மதமும் வழிபட்டுன்னுக்குது. அது முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், ஜெயின மதமாக இருக்கட்டும், புத்த மதமாக இருக்கட்டும், எந்த மதங்களாக இருந்தாலும் முட்டி போட்டு தலையை கீழே தாழ்த்தி புட்டத்தை மேலே தூக்கி தான் வழிபடணும். மதங்கள் வேறு, கடவுள்கள் வேறு, நாடுகள் வேறு, ஏன் வழிபாடு வேறு மாதிரி வச்சுருக்கலாமே? வைக்க முடியாது. ஏன்னா மனிதன்ற உலகத்தில் ஒருத்தன் தான், ஒரே மாதிரி மனிதன் தான். அவனுடைய உடல் அமைப்பு ஒரே மாதிரி தான். அந்த ஒரே மாதிரி இருக்கிற உடல் அமைப்பில் அவன் அப்படி வழிபடும் போது தான் இடுப்பில் இருந்து ஒரு நீர் தண்டு, முதுகு தண்டு வழியாக அவன் தலையை போய் சுற்றி அது திருப்பி நிமிரும் போது அது இடுப்புலேயே இறங்கும் போது மனிதன் சுபாகும் சுத்தமாக சாதுவாக வாழ்க்கையினுடைய அறிவுபூர்வமாக வாழறான். இங்கே மதங்கள்ன்றது இடையில் தோன்றியது தான், மனிதன்றவன் எப்போ தோன்றியவன். அப்போ மனிதனுடைய வழிபாடு தானே தவிர இது மத வழிபாடே கிடையாது. பிள்ளையார்கிட்ட போனால் தோப்பகாரணம் போடணும், பிள்ளையார் நான் தோப்பகாரணமாக போட்டுங்கிறாரு. இல்லை பிள்ளையார் தோப்பகாரணம் போட சொன்னாரா? இல்லை, நம்மளுடைய உடல் அசைவுகள் சீராக இயங்கிறதுக்காக பிள்ளையாராண்ட போனால் தோப்பகாரணம் போடணும், கொட்டிக்கணும், 4 சுற்று சுற்றணும். இதெல்லாம் நம்ம உடலை ஆரோக்கியமாக ஆக்டிங் பண்ணுறதுக்காக இந்த செய்ய சொல்லி, இப்படி இந்த கடவுளாண்ட போனால் இப்படி செய். அதே நேரத்தில் இன்னொரு முருகர் கடவுளாண்ட போனால் ஒரு வழிபாட்டு, அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை சொல்லி அதை வழிபாடு. சிவனாண்ட போனால் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அது வழிபாடு. இந்த வழிபாடுகளே எதுக்காகனா நீ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான். தனிப்பட்ட முறையில் நீ ஆரோக்கியமாக இருன்னா எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். ஆனால் கடவுள் பேரை சொல்லி அதை செய்யினா தான் செய்வான். அதுக்காக தான் இத்தனை மதங்களும் ஒரே மாதிரி வழிபாடை வச்சுக்குது. மதங்கள் வேறு, கடவுள்கள் வேறு, நாடுகள் வேறு, எல்லாம் இருந்தாலும் வழிபாடு ஒரே விதம்தான் உலகம் ஃபுல்லாக. இதுதான் மனிதனுடைய இயக்கமே. மனிதனுக்குள்ளே கடவுளுக்குதுன்றதே அதுக்காக தான் சொல்லிங்கிறம்மா. சுவாமி, வழிபாட்டு முறையை இந்து மரபில் விஞ்ஞான ரீதியாக சொல்கிறார்களே, அதை பற்றி சொல்லுங்களேன். சயின்ஸுன்றது உன் உடலுக்குள்ளே தான் ஆகுது, சாமிக்கிட்ட இல்லை. சாமி சயின்ஸை சேர்ந்தது இல்லை. நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், இது முப்பொருள் இயக்கம் உலகத்தில். இது முப்பொருள் இயக்கம் என்ன இதுன்னா அகார உகாரம் மகாரம்னு பேர் இதுக்கு. இந்த அகார உகாரம் மகாரம்னா என்ன? நீர், நெருப்பு, காற்று. இந்த நீர், நெருப்பு, காற்று தான் உலகத்தையும் ஆளுது, உங்களையும் ஆண்டுக்குது. பூமின்றது அசையாமகுது, வானம்ன்றது அசையாமகுது. இடையில இயக்கம் செய்கிறது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த முப்பொருள் சேர்ந்தால் அணு, இந்த முப்பொருள் பிரிஞ்சால் மனுஷன். இந்த ஞானிகள் என்ன பண்ணுறான்? இந்த முப்பொருளை ஒன்றை சேர்த்து தான் அவன் அணுவாக இருக்கிறான், ஆண்டவனை பார்க்குறான். அஞ்ஞானிகள் இந்த மூணையும் ஒன்று சேர்க்க முடியாதனால கடவுளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அந்த கடவுள்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாததால் கோவில் குளங்கள் சுற்றி பைபிள் படித்து, குரான் படித்து, இல்லை பகவத்கீதை படித்து எல்லா வழிபாட்டையும் மனிதன் சீராக இருக்கணுன்றதுக்காக வகுத்து வச்சுக்கிறத தவிர, இல்லைன்னா மனிதன் கோவில், குளம், பகவத்கீதை, பைபிள், குரான் இதெல்லாம் இல்லைன்னா மனிதன் காட்டு மிராண்டி மாதிரி ஆகிருப்பான். அதனால் இந்த மதங்கள் துவங்கியது, தனி ஒரு மனிதன் ஒருவனுக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ இந்த மதங்கள் ஒரு அமைப்பு இருந்ததுனா தான் அந்த சமயத்துக்கு உதவிகள் செய்ய முடியுன்றதுக்காக மதங்கள் துவங்கப்பட்டது. இன்றைக்கி அந்த மதங்கள் வேறு மாதிரியாக போயிடுச்சு, அது எப்படியாவது போய் போட்டோம். ஆனால் மதங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த மனிதர்களுக்கு பல நன்மைகளை செய்யணுன்றதுக்காக துவக்கப்பட்டதான் மதம். ஆனால் கடவுள் உலகத்தில் ஒருவனே தான், ஒரே பொருள், அது பேர் பிரகாசம் உள்ளது, அது எங்கும் விலகாத பொருள். அது இல்லாத இடத்துல உயிரினமே இருக்காது.
அது எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உயிரினம் இருக்கும். அதுக்கு தான் சொன்னார், 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னார். கடவுள் என்ற இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாதுடா அப்படின்ட்டு. அப்போ கடவுள் உனக்கு பக்கத்திலே இருக்குது, உனக்குள்ளவே இருக்குது, ஆனால் உனக்கு தெரியல. அது காரணம் இந்த முப்பொருள் சேரணும். அணு சேர்ந்தால் கடவுளை பார்க்கலாம். அணு சேராத பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் நீ மனுஷன். அந்த மனுஷனுக்கு இந்த மத வழிபாடுகள் அவசியம் தேவை. சுவாமி, சிறு தெய்வ வழிபாட்டிலும் சரி, ஏன் நமது கோயில்களில் கூட சாமி ஆடுவது, சேலம் உள்ளிட்ட சில பகுதிகளில் சாமி வந்துவிட்டது என்று சொல்லி குறி சொல்வது கூட இருக்கின்றது. இது ஒரு மனவியாதியா அல்லது என்ன என்பதை சொல்லுங்களேன். சாமின்றது தலைமுடி தரையில் வளர்ந்து போய் கிடக்குது, நகங்கள்லாம் சுருண்டு போய்கிடுது, ஆகாரம் இல்லாத ஆணு கடவுளை தவிர வேற நினைப்பு இல்லாத வாழாராம். அவனே இன்னும் கடவுள் பார்க்கலன்னா அன்னாடம் பக்கத்து வீட்டுக்காரன் ஏமாண்ணா வாயில் மண்ணை போடுறவனுக்கு கடவுள் வந்து ஆடுமா? கடவுள்னா ரேஷன் கடை கத்திரிக்காய் முருங்கா கடவுள். கடவுள் எந்த மனிதன் மேலேயும் வராது. ஹிஸ்ட்ரியான்ற ஒரு நோய் அது. இந்த பாம்பு இருக்குது தெரியுமா? பாம்பு அது நாதஸ்வரம் ஊதுனா வராது, மோளாடிச்சா வராது. ஆனால் மகிடி ஊதுனா வலையில் இருந்தால் கூட வெளியே வந்துடும் இல்லையா? அப்போது அந்த இனிமையான சவுண்டு தான் அதுக்கு உரைக்குது. அதே மாதிரி இந்த பம்பை உடுக்கை இது அடித்தா அந்த நரஸ் ட்ரபுள், அது ஒரு ஹிஸ்ட்ரியா நோய். அது அவங்க மட்டும் ஆடுவாங்க. ஏன் மற்றவங்க மேலாம் சாமி வராதா? குறிப்பிட்ட ஒரு ஆள் மேலே தான் வருமா? இது தன்னையே தான் ஏமாற்றிக்கிறது, மக்களும் ஏமாறுறது. வியாதி வந்த பின் நாம் இயற்கையுடன் வாழ பழக வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கின்றது. அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர முடியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முன்னெல்லாம் கட்டை வச்சு கல் வச்சு அடுப்பு கொளுத்தி சோறாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்தது, கேஸ் ஸ்டவ், கிருஷ்ணார் ஸ்டவ்னு, அதை ஆக்குனாங்க. இப்போது கேஸில் ஆக்குறாங்க. இவங்க இதில் திருப்பி போய் நீ அடுப்பில் செய்வாங்களா? ஏன் முடியாது? எது பழகிட்டாங்களோ அதை விட்டு விலக மாட்டாங்க. தாய்லாண்டில் பூமி சுனாமி வந்தப்போ யானை மேலே, இங்கே நம்ம பீச்சில் போனீங்கன்னா குதிரை மேலே ஆளுங்களை வச்சு ஓடை வச்சு காசு வசூல் பண்ணுவாங்க. தாய்லாந்தில் எப்படின்னா யானை மேலே உட்கார வச்சு பீச்சை சுற்ற வச்சுட்டு வசூல் பண்ணுவாங்க. அது மாதிரி யானை மேலே ஏறிக்கின்னு இருக்கும்போது சுனாமி வந்துடுச்சு. ஆனால் சுனாமி வருதா வரலையான்னு மக்களால் தெரிஞ்சிக்க முடியல. யானைக்கு தெரிஞ்சுக்கின்னு ஓடுது யானை. மக்கள் எல்லாம் என்ன, யானை ஓடுதுன்னு பார்த்தா அப்புறம் தண்ணி ஓடியாருது. ஆனால் மனிதனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி மிருகத்துக்கு தெரியுது. ஏன்? மிருகம் இயற்கையில் வாழ்ந்துனுக்குது. அதே மாதிரி பூகம்பம் வந்தப்போ சன் டிவியில் நியூஸ் வாசிக்கினே இருக்கிறாங்க. நைட்டு 8 மணிக்கு பூகம்பம். நான் கீழே படுத்துக்கினே இருக்கிறேன். 8 மணிக்கு காக்காங்க கத்திக்கின்னு ஒரே சவுண்டு போகுது. என்ன காக்கா கத்துது திடீர்னு பார்த்தா நான் படுத்துங்கிறவன் ஆடுறேன். அப்போ தான் சன் டிவியில் நியூஸ் சொல்கிறவரை ஆடுறாரு இந்த பூமி அதிர்வு. அப்போது இந்த பூமி அதிர்வு வர்றதை இயற்கையில் இருக்கிற காக்கா கண்டுபிடிக்குது. விஞ்ஞான அறிவு 6 அறிவு இருக்கிற மனுஷனால இயற்கையை கண்டுபிடி வந்த பிறகு 1000 கதையை சொல்கிறோமே தவிர வரதுக்கு முன்னே இது வரப்போது இதுலேருந்து தடுத்துக்கலான்னு யாராலையும் சொல்ல முடியல. அப்போது மனிதன் இனி பின்னோக்கி போக மாட்டான். இயற்கையோடு வாழ முடியாது, செயற்கை வாழ்வு தான் இவனால் வாழ முடியும். இந்த செயற்கை வாழ்வு முடிவு எங்கன்னா அழிவை நோக்கி பயணம் பண்ணும். அது வரைக்கும் இன்னொரு 1000 வருஷம் 1500 வருஷம் இந்த பூமி இது இருக்கும் செயல்பாடுகள். அதுக்கப்புறம் அழிவு வரும். அழிவு புதுமையான பூமி உருவாகும் போது, உயிரினங்கள் தோன்றும் போது அப்போ இயற்கையோடு வாழ்வானே தவிர இனிமேல் மனிதனால் இயற்கையோடு வாழ முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு, அவனுக்கு 10 அடி படுக்க இடம் வேணும், இல்லை அவன் பிள்ளைங்க படுக்கிறதுக்கு ஒரு 4 ரூமு வேணும். இதெல்லாம் கட்டிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் ஒரு மனிதன் 100 பங்களா வச்சுக்கிறான். எதுக்கு வச்சுக்கிறான்? வானான்னு சொல்லுவானா? அதனால் இயற்கையோடு இனிமேல் மனிதனால் வாழ முடியாது. ஆசையோடு தான் வாழணுமே தவிர இயற்கையோடு வாழத காலம் முடிஞ்சு போச்சு. சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை சுவாமி பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளினுடைய விளக்க உரைகளை கேட்டிருப்பீர்கள், ஆனந்தமடைந்திருப்பீர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளை மேலும் காண இந்த நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.